தமிழ் சினி டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடன் பேசுவது உங்கள் சரவணன். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் கடைசி உலகப் போர். இந்த கடைசி உலகப் போர் தலைப்பிலேயே உங்களுக்கு படத்தோட கதை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தை ஹிப்காப் தமிழா என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தின் சார்பாக நடிகர் இயக்குனருமான ஹிப்காப் தமிழா ஆதியே தயாரிச்சிருக்காரு. இந்த படத்தில் அவரே நாயகனாக நடிச்சிருக்காரு. படத்தில் நாசர், நட்டி நடராஜ், அனகா, அழகம் பெருமாள், ஹரிஸ் உத்தமன், முனீஷ்காந்த், சிங்கம்புலி, கல்யாண் மாஸ்டர், இளங்கோ குமணன், குமாரவேல், தலைவாசல் விஜய் மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க. ஒளிப்பதிவு அருள் ராஜா, இசை ஆதியே செஞ்சிருக்காரு. எடிட்டர் ஆர்கே நாகு. இந்த படத்தோட கதை என்னன்னா, நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. இப்படி ஒரு கதையை உலக நாயகன் கமலஹாசன் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டார். ஷங்கர் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டார். அப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான வித்தியாசமான ஒரு இதுவரையில் யாரும் யோசிக்காத ஒரு கதையை மிக அழகாக திங்க் பண்ணி அதை ஒரு திரைக்கதையாக்கி அதை ஒரு படமாகவே எடுத்து கொண்டு வந்து நம்மக்கிட்ட காட்டியிருக்காரு பாருங்க. அந்த ஒரு தைரியத்துக்காகவே ஆதிக்கு நம்ம ஒரு கைதட்டிடுவோம். ஆனால் அந்த படத்தோட கதை அப்படி. இந்த காதில் பூ சுற்றுவான்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, இது எப்படி தெரியுமா? நம்ம தோல் மேலே ஏறி உட்காந்து மூலமாக காதில் பூ சுற்றிருக்காங்க. அது அந்த படத்துடைய கதை. 2028 வர்ற 2028 தான் நம்ம ஐநா மகாசபையிலிருந்து ரஷ்யா, வடகொரியா, இலங்கை உள்ளிட்ட ஒரு 25 நாடுகள் தனியாக பிரிஞ்சு போகிறாங்களாம். நாங்கள் தனியாக வேற ஒரு ரீபப்ளிக் குடியரசுன்னு ஒன்று ஆரம்பிச்சுக்கிறோம், ரீபப்ளிக் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒன்று ஆரம்பிச்சுக்கிறோம் சொல்லி அவங்க ஒரு தனியாக போட்டி ஒரு ஐநா சபை ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஐநா சபையை ஆரம்பித்து அதில் அவங்களுக்கு இந்த ஐநா சபையில் இருக்கிறவங்களுக்கு இடையில சண்டை மோதல்லாம் கடைசியாக அடிதடி போர், உலக போர் மூண்டு விடுது. அந்த உலக போர் மூழ்றதுல இந்தியாவும் அடிபடுது. கடைசி என்னாச்சு, சைனா இந்தியாவை ஆக்கிரமிச்சிடுது. இலங்கை படையில் தமிழ்நாட்டை பிடிச்சிடுறாங்க. தமிழ்நாட்டில் சிஎம் இருக்கிறவர் நாசர், அவருடைய மைத்துனர் நட்டி நடராஜ், பயங்கரமான திருடன், உலக மகா திருடன், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற நிதியமைச்சராக இருக்கிறவர் தலைவாசல் விஜய், இவர் கூட்டணி அமைச்சுக்கிட்டு நிறைய இடத்துல கமிஷன் வாங்கி நல்லா கல்லை கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதில் நாசரோட பொண்ணு அனகா, இந்த பொண்ணு தான் தன்னுடைய அடுத்த வாரிசாக கொண்டு வர போகிறாரு தலைவாசல் விஜய். இதில் நட்டி நடராஜ் என்னென்ன தில்லுமுள்ளு பண்ணுறாருங்கிறதெல்லாம் நாசருக்கு சரியாக தெரியல. அதனால் அவர் வளர்த்து விட்டுருக்காரு. இப்போ போலீஸ் கமிஷனர்லேருந்து யாரெல்லாம் கொண்டு பொறுப்பில் இருக்காங்களோ அவங்களெல்லாம் நட்டி நடராஜுக்கு தெரிஞ்சவங்க. நட்டி நடராஜ் தான் கொண்டு வந்திருக்காரு அவருடைய தேவைக்காக. இப்போ இந்த நேரத்தில் இவர் ஹீரோ ஆதியும் அனகாவும் சந்திக்கிற ஒரு சந்தர்ப்ப சூழல் வருது. 2 பேரும் சந்திக்கிறாங்க, பேசுகிறாங்க, பழகுறாங்க. திடீர்னு லவ் வருது. இந்த லவ் வரும்போது அந்த ஊரில் என்னென்ன புதுசாக செய்யணும், படிக்கிற பிள்ளைகளுக்கு கல்விக்கு உதவித்தொகை கொடுக்குறாங்களா, அந்த உதவித்தொகையெல்லாம் கொடுத்து நிறைய பேரை படிக்க வைக்கணும், யாரையும் படிக்காமல் இருக்க வைக்கக்கூடாது, குழந்தை தொழிலாளர் இருக்கக்கூடாது, இந்த மாதிரியெல்லாம் நல்ல கொள்கைகளை கொண்ட ஆதி இதெல்லாம் அனகா கிட்ட சொல்கிறாங்க. அனகா இதையெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண நினைக்கிறாங்க. அப்போ இவர் தனியார் பள்ளி, தனியார் காலேஜு இதில் எல்லாம் இதை செயல்படுத்தணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த நட்டி நடராஜ் முடியாதுங்கிறாரு. அவங்க அமைச்சரவையிலேயே ஒரு 4-5 அமைச்சர்கள் நிறைய 10 காலேஜ் நடத்துகிறாங்க. அவங்கெல்லாம் இதை ஒத்துக்க மாட்டாங்க, சண்டை வரும், ஆட்சி போயிடும் அப்படிங்கிறாரு. இந்த கச்சாமச்சா சண்டை நடத்திட்டு இருக்கும்போது திடீர்னு போர் உச்சகட்டத்துக்கு போய் இலங்கை இராணுவம் இந்தியாவுக்குள்ளே இதை பிடிச்சிடுறாங்க. சென்ட்ரலில் சைனா பிடிச்சிடுறாங்க. சவுத்தில் தமிழ்நாட்டை இவங்க பிடிச்சிட்டு அவங்க ஒரு நாசரையை பிணைக்கையாக வச்சிடுறாங்க. நாசர்கிட்டையே சொல்லி உங்களுடைய மக்களை எங்களை பக்கம் திசை திருப்புங்கள், எங்களை நம்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி ஆசை வார்த்தையெல்லாம் சொல்லிடுறாங்க. இந்த நேரத்தில் தான் இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஆஃப் ஆகி போய் கிடக்கு. அங்கேயே ஒன்றும் செய்ய முடியல. இதில் நட்டி நடராஜ் சென்ட்ரல் கவர்மெண்ட் இலங்கை இராணுவம் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி கடைசி கட்டத்தில் நட்டி நடராஜ் சென்ட்ரல் கவர்மெண்ட் சிபிஐ அரெஸ்ட் பண்ண போகுதுன்றாங்க. சிபிஐ இல்லாமல் மிலிட்ரியே வந்துருச்சு. தமிழ்நாட்டில் நெருக்கடி நிலையை அமுல்படுத்தி நிறைய ஊழல்லாம் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லிட்டு நட்டி நடராஜை தூக்குறாங்க. அவங்க கூட இருக்கிறவரையும் தூக்குறாங்க. இந்த இடத்துல போலீஸ் கமிஷனர் என்னால் ஒன்றும் செய்ய முடியலங்கிறாரு. இவ்வளவு கலைப்புறங்கள் நடக்கும்போது இலங்கை இராணுவம் உள்ளே இவங்களையும் இந்த நட்டி நடராஜ் டீமையை ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க. இதில் ஆதியும் வழியை சிக்கிடுறாரு, ஆதியையும் சிக்க வச்சிடுறாங்க. இப்போ ஆதியும் மாட்டிக்கிறாரு, நட்டி நடராஜும் மாட்டிக்கிறாரு.
அனகாவும் நாசரும் ஒரு ராஜ மரியாதையோடு இருந்தாலும் அடிமை மாதிரி இருக்காங்க. இப்போ இவங்களுடைய வேலை, நாசர் அந்த அனகாவுடைய வேலை இலங்கை இராணுவம் இப்போ தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிறனால அவங்களுக்கு சப்போர்ட்டாக மக்களை திசை திருப்புற வேலை. இன்னொரு பக்கம் கோயம்புத்தூர் பக்கத்தில் மசனகுடின்ற பகுதியில் கொண்டு போய் இந்திய இராணுவம் இந்த நட்டின் ராஜ் டீம் எல்லாம் ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே வச்சுருந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க இந்திய இராணுவத்துக்காரங்க. அதே கோயம்புத்தூர் பக்கத்தில் இன்னொரு ஊரில் பாக்சைடு தாது பொருள் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அதை கொள்ளையடிக்கிறதுக்காக இந்த சீன படைகளும் அதை இலங்கை இராணுவம் ஒன்றா சேர்ந்து ஒரு வேலை செய்கிறாங்க. அதை முறியடிக்கிறதுக்காகவும் ஏதாவது பிளான் பண்ணணுமே அப்படின்னு யோசிக்கிறாரு. இந்த பிளான் எல்லாம் ஒர்க் ஆச்சா, கடைசி என்னாச்சு, இந்த கடைசி உலகப் போரின் முடிவு என்ன, தமிழ்நாட்டு தப்பிச்சிச்சா, இலங்கை இராணுவம் திரும்பி போச்சா, சீன இராணுவம் திரும்பி போச்சா, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னாச்சு, இப்போ சொல்லி முடிக்கிறதுக்கே இவ்வளோ டயர்டாக இருக்குது. இவ்வளவு பிரச்சனைகளையும் ஒன்றா சேர்த்து ஒரு 2.25 மணி நேரம் படத்துக்குள்ளே கொண்டு வரோன்னா எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். அதைத்தான் செஞ்சுருக்காரு இயக்குனர் ஆதி. இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது அவரே படத்தை தயாரிச்சிருக்கார் பாருங்க. அந்த தைரியத்தை ரொம்ப ரொம்ப பாராட்டணும். ஏன்னா இப்படி ஒரு கதையை யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க, நீங்களும் கேட்டிருக்க மாட்டீங்க. படத்தில் நீங்கள் உட்காந்து பார்க்கும்போது தெரியும், படத்தில் மிகப்பெரிய காமெடியே இந்த படத்தோட கதை தான். இப்படி ஒரு கதையை திங்க் பண்ணுறதுக்கே இவர் ரொம்ப யோசனை வேணும். நான் இயக்குனராக நான் யோசித்தேன் சார், இதுதான் சார் எனக்கு நல்ல கதையாக தெரிஞ்சிச்சுன்னு சொல்கிறவர்கிட்ட நீங்கள் போய் என்ன பண்ண முடியும்? இதுக்கு மேலே ஒன்றுமே கேட்க முடியாதுல்ல. அதே தான். அதனால் இயக்குனர் ஆதியால் தன்னால் என்ன செய்ய முடியுமோ, எந்த அளவுக்கு தன்னுடைய இயக்கத்தினால் என்னென்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செஞ்சுருக்கார். ஒரு சில இடங்களில் நட்டி நடராஜ், சிங்கம்புலி இவங்க பேசுகிற சில டைலாக்குகளை கொஞ்சம் லைஸாக சிரிப்பு வருது, அவ்வளோதான். மற்றபடி படம் முதல்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரே ட்ரையாக போய் கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் முடியுது. ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா ஒரு நல்ல கதை தான் வேணும். எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் அந்த நடிகருக்கு ஒரு நல்ல கதையும் நல்ல இயக்கமும் இருந்தால் மட்டும்தான் அந்த படம் தேரும், இல்லாட்டி நிச்சயமாக தேராது. அதை இயக்குனர் ஆதிகிட்ட யார் போய் இதை சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் நிச்சயமாக அந்த படம் யாரையும் கவரவில்லை, மனதை கவரவில்லை என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா படத்தில் ரொம்ப அழுத்தமான இயக்கமும் இல்லை, ரொம்ப சிரிக்கிற மாதிரியான திரைக்கதையை வச்சிருக்கிறனால டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கு. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் படம், இதையெல்லாம் வச்சு மீடியம் பட்ஜெட்டில் பண்ணவே முடியாது. மிகப்பெரிய பட்ஜெட்டில் ஏதோ சாதாரணமாக வந்து பிபிசி யூடியூப்பில் இருக்கிற விமானப்படை தாக்குதல்கள் எல்லாம் ஒன்றா சேர்த்து இதில் சேர்த்து வச்சுட்டா போதுமா? கிராஃபிக்ஸ் கூட எதுவும் இல்லை. அப்புறம் ஒரு மிகப்பெரிய வரலாற்று படம் மாதிரி போச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க செஞ்சு காட்டியிருக்கணும்ல. அது செய்யாம விட்டது யார் தப்பு? இயக்குனர் தவறல்லவா? அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி கதையை யோசிக்கணும்? அதோட படத்தில் அவருடைய போர்ஷன் கூட ரொம்ப சிறப்பானதாக இல்லை, ஆதியோட போர்ஷனும் ரொம்ப சிறப்பாகவோ, அவர் ஒரு மிகப்பெரிய நடிகர், மிகப்பெரிய நடிப்பு வருத அளவுக்கு அவருடைய நடிப்பும் வரலை, நம்ம கவரவில்லை என்பது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிற 2-3 பேர் தான். ஒன்று நட்டி நடராஜ், நாசர், அந்த அனகான்ற ஹீரோயின் ரொம்ப அழகாகவும் இருக்கவங்க, ரொம்ப சிறப்பாகவும் நடிச்சிருக்காங்க. அதில் நட்டி நடராஜ் அவருடைய வாய்ஸ் ஓவர்லேப்பில் தான் படம் முழுக்க சொல்லப்பட்டிருக்கு. அவர் வில்லனாக நடிச்சிருக்காரா இல்லை உண்மையாக ஹீரோ உதவி பண்ணுறாரா அப்படிங்கிறது கடைசியில் தான் நமக்கு தெரியுது. அது வரைக்கும் நம்ம ஒருத்தரை வெறுத்துக்கிட்டே வந்து கடைசியில் ஐயோ நல்லவரா அப்படின்னு நினச்சி நம்ம பேசுகிறதுக்கு தான் அர்த்தம் இருக்கா? நம்ம மனசில் என்ன இருக்குது சொல்லுங்கள்? நட்டி நடராஜுக்குரிய அந்த கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லி அவளை நல்ல சிறப்பாக இன்னும் நன்றாக நடிக்க வச்சிருக்கலாம். இயக்குனரிடம் அவ்வளவு அனுபவ போதாமை தெரிகிறது. அதே போல் அவருடைய நடிப்புலேயே கொஞ்சம் அனுபவ போதாமை இருக்கிறனால நம்ம ஒன்றும் சொல்ல முடியல. இதில் காமெடி போலீஸ்காரங்களை வர முனிஷ்காந்த், சிங்கம்புலி ரொம்ப ரொம்ப காமெடி பண்ணி படத்தையே காமெடி ஆக்கி விட்டாங்க கடைசியில். இதில் நம்ம இதுக்கு என்ன சொல்கிறதுனே இவங்க தெரியல. இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் படத்தை எடுத்து அதை ஒரு விழல் கிளைத்த நீர் மாதிரி கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப தவறு. ஆதி அடுத்த முறை படம் பண்ணும்போது வேறு ஒரு இயக்குனரிடம் தன்னுடைய முழுமையாக ஒப்படைத்து அவருடைய உருவத்திற்கும் அவருடைய தோற்றத்திற்கும் அவருக்கு பொருத்தமான ஒரு கதையை தயார் செய்து நடித்தால் அவருக்கு நல்லது, படம் பார்க்குற ரசிகர்களுக்கு நல்லது அப்படிங்கிறத அழுத்தமாக சொல்லிட்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.